இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தோம்னா நல்ல ஒரே வியர்வை அதிகமாக இருக்கும். வேர்த்து தலையெல்லாம் ஒரே அழுக்காக போய்டும். சீக்கிரமே அழுக்காக போய்டும். நம்ம இன்றைக்கி தான் தலை தேய்ச்சிப்போம், நாளைக்கு பார்த்தோம்னா ஒரே அரிக்கும் தலையை, ஒரே நாற்றம் அடிக்கும் வேறு. அது மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த செம்பருத்தி இலையை பறித்து நல்லா அரைச்சி நம்ம தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வியர்வை இல்லாமல் நாற்றம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முடி கொட்டாது. முடி கொட்டாதுன்னா என்னன்னா, இப்போ ஒரு நாள் 2 நாள், அடுத்த நாள் நம்ம தலையை செம்பருத்தி இலை, மருதாணி இலை, அப்புறம் அதில் கூட நம்ம கருவேப்பிலையெல்லாம் கலந்து அரைச்சி தேய்ச்சிக்கலாம். இதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டோம்னா முடி ஒரு முடி கூட உதிராதுங்க. ஒரு முடி கூட உதிராமல் இருக்கும். அப்புறமா கருப்பாயிடும், முடியும் கருப்பாக போயிடும். தலையில் பார்த்திங்கன்னா ஷாம்பே தேய்ச்சிக்க கூடாதுங்க. இந்த இலையை தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற வச்சு நாள் வடித்த பழைய கஞ்சி இருக்குது பாருங்கள், அந்த கஞ்சியை தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இலையெல்லாமே கொட்டி போயிடும். கொட்டி போய் நல்லாயிருக்கும். வியர்வையும் இருக்காது, அழுக்காக போகாது, முடி கொட்டாது, பொடுகு வராது, எதுவுமே பண்ணாதுங்க. முடியை பராமரிக்கிறதுக்கு நம்ம வேறு எந்த ரிஸ்க்குமே எடுக்க தேவையில்லை, செலவு பண்ண தேவையில்லை. சாதாரணமாக இந்த இலையை பறித்து நம்ம அரைச்சி தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா முடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசு கல்யாணமே ஆகிறதுக்கு முன்னாடியே முடி கொட்டிடுது, வழுக்க விழுந்துருது. தலையில் பார்த்திங்கன்னா வழுக்க விழுந்துடும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் மட்டும்தான் தேய்ச்சிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆண்களுமே இந்த மாதிரி இலையெல்லாம் அரைச்சி தேய்ச்சிக்கிட்டாங்க அப்படின்னா முடி கொட்டாமல் இருக்கும். நிறைய ஆண்களுக்கு சாதாரணமாகவே கல்யாணம் ஆக மாட்டேங்குது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், முடி கொட்டி போய் வழுக்கையாயிடும். முடியே நரைக்காதுங்க. எல்லாருமே இந்த முறையில் முடியை பராமரித்து பாருங்கள். இது எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்